முதல் பிரசங்கம் வந்து என்னால் போக முடியல, நான் ஆன்லைனில் தான் கேட்டேன். அது ரொம்ப அப்போவே அந்த மகிமை அதிகமாக இருந்தது. டெலிவிஷனில் பார்க்கும்போது லைவ்லேயே அந்த கண்ணு வந்து அந்த பவர் சொல்கிறது நம்ம ஓரளவுக்கு தான் அந்த வெளிச்சம் தாங்க முடியும் இல்லையா, அந்த வெளிச்சம் அதிகமாக வருதால என்னால் கண்ணை மூட முடியாத சில நேரம் போயிடும். அப்போ அங்கேயே மகிமை நல்லா இருந்தது. அப்புறம் ஜானட் தான் கூப்பிட்டா, நீ எக்ஸாம் முடிஞ்சிச்சு ஷேரன் பெண்டகாஸ்டல் சர்ச் வா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பிரசங்கம் ரொம்ப ரொம்ப டவுனாக இருந்தது. அது ரொம்ப ரொம்ப ஆறுதலாக இருந்தது. தேர்ட் வாட்டி நாங்கள் போகும்போது என்ன பண்ணிட்டாரு, ஆட்டோ டிரைவர் வந்து ஃபியூவல் காலின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு என்ன பண்ணிட்டாரு, நடு ரோட்டில் நிறுத்திட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் என்னடா அது பிரசங்கம் ஆரம்பிச்சிடுவாங்களேன்னு சொல்லிட்டு நானும் ரூபியும் மறுபடியும் ஒரு ஆட்டோ புக் பண்ணி போனோம். போய் நான் உட்காரதுக்குள்ளே ஐயா ஸ்டேஜில் நின்றுட்டாங்க. நான் போய் அங்கே அப்படி உட்காரது போது அந்த க்ளோரி ஆஃப் த லார்ட் அது நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னா, அந்த சர்ச்சில் ஒரு அபிஷேகம் இருக்குது, அதோடு சேர்ந்து எம்பிடி அபிஷேகம் கலக்கும் போது அது மோர் என்ன சொல்கிறது, பிரெத் டேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் சொல்லணும். அது அப்போ உட்காந்துலேருந்து நான் ஸ்டேஜ் பார்க்குறேன், எனக்கு இந்த இமைகள் மூடவே மாட்டேது, தண்ணி தான் ஊற்றுது. ஐயா பேசுகிறாரு, எனக்கு கேட்குது. ஆனால் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாக எனக்கு கண்ணுலாம் அந்த நம்ம வந்து சிறுமையானவர்கள் இல்லையா, அந்த மகிமை என்னால் பார்க்க முடியல. எனக்கு இது வந்து எப்பவுமே ஒரு ரொம்ப போராட்டம் இருந்ததுன்னா அந்த இடத்துல தேவ மகிமை அதிகமாக இருக்கும்னு எனக்கு அப்போதான் தெரியும். இந்த மீட்டிங் போகும்போது அப்போது எனக்கு ஒன்றும் தெரியல. போய் உட்காந்துட்டேன். அப்புறம் ஐயா ஸ்டேஜ்லேருந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு அனுபவம் நான் இது வரைக்கும் நான் சொல்ல முடியல. அது ரொம்ப மகிமையான ஒரு அனுபவம். அதான் நான் எனக்கும் எல்லாமே கத்தர் சிலுவையில் பாடுபட்டார். அதுதான் நம்மளுக்கு குட் ஃப்ரைடேலேருந்து பேசுவாங்க. ஆனால் கத்தர் அந்த கெத்செமனே தோட்டத்துலேருந்து, பிட்ரேயிலேருந்து, காட்டி கொடுக்கறதுலேருந்து, தலையை துலுக்கி அந்த அனுபவங்கள்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பேசுனதும் இல்லை. அப்போ வந்து கடைசியில் வந்து அவரை பிரசங்கிச்சுட்டே வரும்பொழுது என்ன ஆச்சுன்னா, நான் வந்து இப்படி பார்த்துட்டே இருக்கேன். பார்க்கும்போது பார்த்தா ஐயாவோட ஷோல்டர் லெவல் இங்கே இருக்குது, அதுக்கு மேலே ஒருத்தர் நிற்கிறது நான் பார்த்தேன். எனக்கு அது வந்து ரொம்ப, நான் எப்பவுமே வந்து நான் பார்க்குறதுல பெருமையெல்லாம் இல்லை, எனக்கு பயம்தான் வரும். ஏன்னா நம்ம சிறுமையானவங்க இல்லையா. நான் எப்பவுமே அது என் மனசில் நான் யாருன்னு எனக்கு தெரியும், அது மறக்கவே மாட்டேன். ஐ நோ ஃப்ரம் வேர் ஐ கம். அதெல்லாம் நான் பார்க்கும்போதே எனக்கு பயம். ஏன்னா நம்மளுக்கு பேய் அனுபவங்களும் இருக்குது. பேய் தான் நம்மளுக்கு கிரிய செய்தால் உண்மையாக நம்ம பார்க்குறோமோ அது மாதிரி நான் நிறைய எனக்குள்ள அந்த குழப்பங்கள் இருக்கும். ஆனால் கர்த்தர் தான் அதை ஒன்று ஒன்றும் எனக்கு தெளிவு பண்ணி காட்டுவார். ஏன்னா பிசாசு பார்த்த அனுபவங்களும் இருக்குது, பிசாசோட நடமாடுறது, பிசாசோட படுக்கிறது, அந்த மாதிரி அனுபவங்களும் இருக்குது எனக்கு. ஸோ இது மகிமையா, இல்லை நம்மளே பிரம்மையில் எதனா பார்க்குறோமா, இல்லை நமக்குள்ளே எதனா அசுத்தாவி இருக்கா, அந்த மாதிரிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்க்கும்போது ஐயா ஷோல்டர் இங்கே இருக்குது, ஐயா கரங்கள் சின்னதாக இருக்குது. ஆனால் பக்கத்தில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டருக்கு மேலே ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு இது. அப்போ மூஞ்சி ஐயாவுக்கு ரவுண்ட் ஃபேஸ் தானே. ஆனால் அப்படி பார்த்துட்டே இருக்கேன். அப்போ பார்த்தா அது வந்து ரவுண்ட் இல்லை, அது ஒரு மாதிரி இந்த தாடையெல்லாம் இப்படி வருது. அப்போவே எனக்கு கொஞ்சம் பயம் தான், தாடெல்லாம் வேற மாதிரி தெரியுது அப்படின்னு. அப்போ நான் இன்னும் கொஞ்சம் கண்ணை பார்க்குறேன், கண்ணு கையை இப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த கண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேற நாட்டை சார்ந்தவர்கள். அந்த கண்கள் வந்து இங்கே வரைக்கும் வருது. ஐயா கண்கள் இங்கே முடியுது. ஆனால் நான் பார்க்க அந்த கண்கள் வேற மாதிரி தெரியுது, அந்த மூக்கு வேற மாதிரி தெரியுது, அந்த தாடைகள்லாம் வேற மாதிரி தெரியுது. எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த மகிமை ஐயா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன பண்ணிட்டாரு, நின்னவர் இப்படி திரும்பிட்டாரு. த கிரேட்டஸ்ட் டிசப்பாயின்மெண்ட். அது கத்தர் நிற்கிறாரு, நான் சொல்கிறேன், இது நான் பேசுனதே கிடையாது, நான் அவர் சொல்கிறார், நான் சொல்கிறேன் நிற்கும் போது ஐ குட் லிட்ரலி see the figure. அப்போ எனக்கு ரொம்ப பயந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா, அதில் வந்து அந்த ரூபத்தை இல்லை கத்தரை இல்லை தேவ இதை பார்க்க என்னோட சிறுமை, என்னோட பாவம், நான் ரொம்ப அந்த டஸ்ட்டாக ஃபீல் பண்ணேன். நம்மளை ரொம்ப ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுற சுச்சுவேஷன் when I see the Lord. அதான் பைபிளில் இருக்கும், கத்தரை கண்டபோது நான் செத்தவன் போல ஆனேன். நான் கத்தரை நம்ம பார்க்க நமக்கு இப்போல்லாம் மெஜஸ்டிக்கான நிற்கிறவங்களாம் அப்போ கத்தரை பார்க்கும்போது விழுந்துருவாங்கன்னு இப்போதான் தோணுது எனக்கு. ஏன்னா கத்தருடைய மகிமை வேற. அப்போது அதை பார்க்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டி கான்ஷியஸாக அவர் பேசுகிறாரு, அந்த பேசுறதும் எனக்கு இறங்குது. ஆனால் கத்தரையும் நான் பார்க்குறேன். பார்த்துட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா ஐயாவுக்கு மோதிரங்கள் இருக்கும். அந்த மோதிரம் வந்து
ஐயா வந்து வேர் அண்ட் டேர் இருக்கும் இல்லையா, மோதிரங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு வருஷம் ஆன பிறகு அது ஓல்டாகி ஓன் அவுட் ஆகிடும், ஷைன் அவ்வளோ இருக்காது. ஒன்ஸ் வி பாலிஷ் இட் யூ கேன் see the ஷைன். ஆனால் நான் அதை பார்க்கும்போது அந்த சின்ன மோதிரம் தான், அது வந்து பெருசாக ரொம்பலாம் அவர் போடலை, ஒரு ஆர்டினரி சைஸ் ரிங் தான். அந்த ரிங்கில் இருக்கிற ஷைன் யூ கேன் see இட் ஸ்பார்க்கிள்ஸ் டைமென்ஷனலி, எல்லா டைமென்ஷன்லையும் அந்த ரிங்கோட அந்த கோல்டோட ஸ்பார்க்கிள். அப்போ தான் நினச்சேன் அது ஒரு மகிமை. கர்த்தர் அந்த மோதிரத்தில் கூட அந்த பவர், த கிரேஸ் ஆஃப் த லார்ட், அதாவது என்ன சொல்கிறது, நல்லா சொல்ல முடியல. அந்த பவர் அது ரொம்ப அதிகமாக இருந்தது. இன்னும் கடைசி கிட்ட பார்க்க கர்த்தர் சிலுவையை பற்றி ஐயா பேச என்ன பண்ணேன்னா, நான் எப்போவுமே ஐயா கை இப்படி பண்ணி பேசுவாங்க. எனக்கு அந்த கைகள் பட்டது. எப்போவுமே வந்து நான் நினச்சேன் கை வந்து அந்த வெளிச்சம்னா ஃபோக்கஸ் வச்சுருப்பாங்க, அதுக்கு ஃபோக்கஸோட இது பட்டு வெளிச்சம் பட்டு அது டார்க்காக தெரியுது. அப்புறம் நான் பார்த்தேன்னா அந்த இடங்கள் வந்து இந்த வரைக்கும் அந்த நான் நினச்சேன் ஆணிகள்னால் நம்ம நினச்சோம் சின்ன ஆணி இல்லை, கர்த்தர் அடித்தது ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த கரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் அந்த சோல் ஃபுல்லாக அந்த காயம், அந்த ரத்த காயம் காஞ்சியும் இருக்குது, காஞ்சி அது கூடி இருக்குது. அந்த கரங்கள் ரெண்டுத்துலேயும் நான் பார்த்தேன். அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. கர்த்தர் நம்ம சிறுமையானவருக்கும் கர்த்தர் காட்சி அளிக்க. அப்போ தான் எனக்கு வந்து என்னென்னா ஐ அண்டர்ஸ்டுட் த ஃபேக்ட். ஏன்னா நம்ம கர்த்தர் நம்ம சாதாரண மனுஷன் தான். அப்போ கர்த்தர் எங்கே சொன்னார், நிறைவானது வரும்பொழுது குறைகள் எல்லாம் நம்ம மனுஷனுங்களை இப்போ நம்ம பார்க்குற விதமாக பார்க்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய மகிமை வேற. அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நம்ம இப்போ வந்து அது வந்து எனக்கு நல்லா புரியுது. நம்ம மனுஷனுங்களை வந்து நம்மளாம் பண்ணுவோம், முகத்தை பார்ப்போம், அவங்க எப்படி செயல்படுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி தன்னை கேரி அவுட் பண்ணிக்கிறாங்கன்னு தான் நம்ம ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு மீறி அவங்களுக்குள்ள ஒரு கர்த்தருடைய மகிமை இருக்கிறத நான் இப்போ தான் உணர்றேன். ஒரு மனிதருக்குள்ள கர்த்தர் இவ்வளவா தன்னுடைய குளோரியை வெளிப்படுத்த முடியுமா, அது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அம்மா நம்ம முன்னாடி பார்த்தா ஐயா இல்லை, இது மகிமை மேலே மகிமை அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதெல்லாம் எனக்கு இப்போலாம் ஐயா கூட்ட நார்மலாக 2 பேர்கிட்டையும் நான் முதல்லாம் ரொம்ப எனக்கு என்னது எப்போ என்ன தோணாலும் கால் அண்ட் ஆஸ்க், அது மாதிரி தான். சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, உடனே ஃபோன் பண்ணுறேன். இப்போ எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், அவங்க வந்து என்னது பிஸியாக இருப்பாங்க, பிகாஸ் தே ஹேவ் த டைம் வித் காட். நம்ம அடிக்கடி என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நான் அதுதான் கடைப்பிடிப்பேன். எனக்கு அந்த உண்மையில் இப்போ பார்க்கும்போது அந்த காட்சி தான் ஞாபகம், நல்லா பேசக்கூட முடியல. கர்த்தர் அவ்வளோ கிருபையா. அப்போ தான் நான் அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, தேவ சாயலாக மாறிய ஒரு மனிதர் கூட தேவ சாயலாக மாற முடியும்னு எனக்கு அப்போ தான் அது கர்த்தர் உணர்த்தினாரு. அப்போது த க்ளோரி ஆஃப் த லார்ட் அது வந்து நான் சொல்லவே முடியல. இப்போல்லாம் இன்னும் கொஞ்சம் கிளியராக இன்ச் பை இன்ச் ஐ கேன் see more. அதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். அப்புறம் வசனம்லாம் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. தேவனுடைய பாடல்கள்னா எல்லாரும் பாடல மனுஷங்க. ஆனால் அந்த எப்போவுமே இந்த கேட்டிக்காக நானும் எங்கள் வீட்லேயும் காத்துப்பேன். இந்த ஒரு நாள் தான் நாங்கள் வேலையெல்லாம் ஒழிஞ்சு விட்டு கர்த்தர்கிட்டயே உட்கார மாதிரி, கர்த்தர் வசனத்தை கேட்குற மாதிரி, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம். ஆனால் ஃபஸ்ட்டு கேட்டியில் இருந்தவங்களாம் இங்கே யாருமே இல்லை, எல்லாமே புதுசு தான். நான் பார்க்கும்போது நினைப்பேன், அப்போ வசனத்துக்கு தேடி வரவங்க தான் இன்னும் வந்துட்டு இருக்கிறாங்க. பொருளுக்காக மற்ற உலக ஆசீர்வாதங்களுக்காக வந்தவங்களாம் நின்று போயிட்டாங்க. எனக்கு அதான் தோணுச்சு, உண்மையான கர்த்தரை பார்க்க வரவங்கள தான் கர்த்தரால் கொண்டு வர முடியுது, எல்லாராலும் இங்கே வர முடியாது. அது நல்லாவே தெரியும். கர்த்தர் ஒருத்தரை முன்குறிச்சு கர்த்தருக்கு ஆயிடுனா என்ன. நான் வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது எனக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஆனால் கேட்டிக்கு இந்த எக்ஸாமுக்கு மட்டும் லீவ் கொடுத்துருவோம். எக்ஸாம் இருந்தால் கூட எக்ஸாமை கேன்சல் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ வாங்க நாங்கள் எல்லாரும் வருவோம்னு நாங்கள் ஒரு கூட்டத்தையே கூப்பிட்டு வருவோம். அப்போது இப்போவும் பார்த்தோன்னா எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் வந்து வேலை இருக்குது, நான் வர சான்ஸ் இல்லை. ஆனால் கர்த்தர் எதனா ஒரு டிரைவர் யாருன்னா ஒருத்தரை போட்டு கூட கூப்பிட்டு வந்துடுறேன். தனியாக என்னால் அவ்வளோ பேர் கூட்டிகிட்டு வர முடியாது பசங்களெல்லாம். ஆனால் இப்போ தான் நினைக்கிறேன் நான், கர்த்தர் தான் நம்மளை என்ன பண்ணுறாரு, கயிறம் பிடிச்சி கூப்பிட்டு வராது. பண தேவையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் மட்டும் 15-14 வருஷமாக வரேன்னா அது கர்த்தருடைய கிருபை தான். அது நான் எனக்கு தெரியுது. எனக்கு கர்த்தர் கிருபையா என்ன பண்ணுறாரு, இன்னும் வச்சு இன்னும் தன்னை பற்றி சொல்லி என்ன இவங்க சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சண்டே கிளாஸில் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு சொல்லுவாங்க, உங்கள் பொண்ணு பாடவே மாட்றா, வாயே திறக்க மாட்றா. என்னை வந்து வேறு மாதிரி, அதாவது நான் எப்பவுமே சைலண்ட்டாக இருப்பேன். சண்டே கிளாஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதிடுவேன். இந்த பாட்டு மட்டும் எனக்கு வராது. ரூபி மட்டும்தான் பாடுவா வீட்டில். எங்கள் வீட்டில் யாருமே பாட மாட்டாங்க. எங்கள் அப்பா ஒரு உணர்ச்சி பெருக்கில் பாடுவார். பாட்டுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம், பாடவே மாட்டேன்.
யாருமே நீங்கள் கேட்டு பாருங்க, நான் ஒரு உண்ணா மூஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன உருனே உட்காருவேன், உருனே போவேன், உடனே பாட்டு என் வாழ்க்கையில் காலேஜ் வரைக்கும் நான் பாடுனதே கிடையாது. என்னை பாட வச்சு பார்த்தது எம்பிடி தான். அதாவது இப்போ அவங்க சொல்லும் போது எனக்கு என்னோட நிலைமை புரிஞ்சுதுன்னா, கர்த்தர் கிருபையா ஒரு பாட தெரியாதவங்களும் இவ்வளோ பாட்டுகள் பாட கர்த்தர் கிருபை பாராட்டினார்னா கர்த்தர் பெரியவர் தான். அதான் கர்த்தர் புழியிலிருந்து தூக்கி எடுக்கிறார். அது இன்னொரு சாட்சி சொல்லணும். நான் என்னாச்சுன்னா, எங்கள் கோயிலில் வந்து எனக்கு ஒரு என்ன பேர்னா, இவ எல்லாத்துலேயும் கலக்க மாட்டா, ஒரு மாதிரி எனக்கு ஒன்றுமே எனக்கு வராது. எனக்கு தெரிஞ்சதான் நான் போய் எல்லா ஐக்கியங்களும் பங்கேற்க முடியும், நான் போக மாட்டேன். அப்போ வந்து ஐயா தான் என்ன பண்ணார், ஒரு 2015 நினைக்கிறேன், எல்லாரும் போய் ஒரு வார்த்தை பேசுங்க அப்படின்னு சொன்னார். யாரு வந்து சின்னவங்களுக்கு வார்த்தை கொடுப்பா, யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த வருஷத்துல வந்த போதகர் என்ன பண்ணாரு, ஓப்பன் காலிங், யாருன்னா வந்து வார்த்தை பேசுங்க. இது வரைக்கும் மூப்பர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நான் உட்காடுறேன், ஐ கேன் சி சம்மன் புஷிங் மை ஹெட், கோ கிவ் யுவர் நேம். அப்போ நான் சொன்னேன், ஐயோ ஏற்கனவே பேர்லாம் கெட்ட பேர், நான் கொடுக்க மாட்டேன். நான் வீட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம், போய் கொடு, ஒரு சத்தம் கேட்குது, போய் கொடு. நான் வாஷ்ரூம் போகிறேன், எனக்கு வயிறுலாம் கலக்குது, என்னால் முடியல, அந்த சத்தத்தை மீறி என்னால் எதுவும் பண்ண முடியல. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பயத்திலே பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி, நான் பேசுகிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பாஸ்டர் நீயாம்மா? சரிம்மா, என்ன வார்த்தை பேசுகிறேன்? எனக்கு 2வது வார்த்தை, ஐயா எப்பவுமே 2வது வார்த்தை தான் அதிகமாக விருப்பப்பட்டு பேசுவேன், 2வது வார்த்தை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பயம் போயிடுச்சு, பேசுறதை கொடுத்த பயம் அதிகரிச்சிச்சு. இன்னும் 1.5 மாதம் இருக்குது, யாருக்குமே தெரியாது நான் பேர் கொடுத்தது. ஐயா வந்து சொன்னேன். அப்போ ஐயா வந்து ஒரு கூட்டம் நடத்தினாங்க தான் ஞாபகம் இருக்கு எனக்கு. வீட்டில் வந்து பேசுகிறவங்களுக்குலாம் ஒரு கூட்டம் நடத்துனாங்க. கூட்டம் நடத்திட்டு நான் போகிறேன் ஒரே போராட்டம். வீட்டில் தண்ணி வரலை அந்த பேச போகிற நாளைக்கு. அந்த 3வது நாள் என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் அடிச்சு கொடுத்தாங்க பேம்ப்ளெட், எல்லாரும் படிக்கிறாங்க அந்த பேர். யார் இந்த ஷீவா, யார் இந்த ஷீவா, எல்லாம் நினச்சினா ஜெனட் தாங்க. ஜெனட் தான் யூத்லலாம் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அப்புறம் ஷீபாவா யார் என்கிட்ட வந்தாங்க, கிட்ட நின்னாங்க, கேட்டாங்க, நீயா பேச போற, நீயா அப்படின்னு கேட்டாங்க. அவ தானே நினைச்சேன் நீ தான் பேச போற அப்படின்னு. எனக்கு ரொம்ப சங்கடமா ஆயிடுச்சு அந்த சூழ்நிலை. ஏன்னா நம்மளுக்கு பேசவும் தெரியாது, பாடவும் தெரியாது. அப்புறம் நாள் வந்துருச்சு, தண்ணியெலாம் வரல, எப்படியோ தண்ணி கார்பரேஷன் தண்ணிலாம் பிடிச்சி நான் மட்டும் குளிச்சுட்டு முன்னாடி போயிட்டேன். அப்புறம் தான் வீட்டில் இருக்கிறவங்களும் வந்தாங்க. போய் நின்று நல்லா தெரியுது எனக்கு, நான் பேசும்பொழுது அங்கே ஒரே நிசப்தம். இவ்வளோ நாள் முன்னாடி முன்னாள் பேசின வார்த்தை கூட அவ்வளோ அமைதி இல்லை. கோயிலே ஒரு கிட்டத்தட்ட 500 பேர் உட்காந்துருப்பாங்க, அவ்வளோ ஃபுல்லாக இருந்தது. நான் பேசும்போது ஒரு பலன் என்னை தாங்கிச்சு. ஐயா முன்னாடி ஒரு பாட்டு சொன்னார், பின்னாடி ஒரு பாட்டு பாடணுன்னாரு, பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டேன். அப்புறம் எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க, அம்மா நீயா பேசுனா எனக்கு தெரியவே தெரியாது, இவ்வளோ நல்லா பேசுவியா அப்படின்னு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அந்த பேச்சு எம்பிடி ட்ரைனிங், அது அவ்வளோ நாள் நான் கேட்ட வார்த்தைகள்லாம் வச்சு போக முடிச்சிட்ட பிறகு அடுத்த வருஷம் வந்து சொன்னாங்க, அடுத்த வருஷம் நீ பேசணும். ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் எனக்கு கல்யாணம் இந்த கோயிலை விட்டே வந்துட்டோம். நான் மட்டும் அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த வாய்ப்பை நான் உபயோகப்படுத்திருந்தேன்னா கடைசி வரைக்கும் நான் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. எல்லாம் நான் ஒரு என்ன சொல்ற அற்பமாக வாய் திறக்காது, ஒரு திமிர் பிடிச்சது, அந்த மாதிரி தான் அதில் நினச்சிட்டு இருந்தாங்க. உண்மையாகவே அதுதான். ஏன்னா நான் அமைதியாக இருக்கிறத அவங்க அது மாதிரி ப்ரொட்ரே பண்ணிக்கிட்டாங்க. என்னைக்கு நான் பேசினனோ அப்போது பெரிய மூப்பர்கள்லாம் வந்து என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு தெரியுமா அவங்க கூட ஏதோ இருக்குது, அவங்க கூட தேவன் இருக்கிறாரு, நான் பார்க்குறேன், எனக்கு தெரியுமா அவங்க கூட தேவன் இருக்காமல் எனக்கு பேச முடியாது. அவங்களாம் எனக்கு சாட்சி கொடுத்தாங்க. அதான் கடைசி வருஷம் அந்த கோயிலில் கர்த்தர் மட்டும் சொன்ன காரியத்தில் அந்த வாய்ப்பை நான் தவற விட்டுருந்தேன்னா கடைசி வரும் ஐ couldn't have proved them wrong. கர்த்தர் தான் இதெல்லாம் செஞ்சார். இங்கே உட்காந்து இவங்க சொன்ன பிறகு தான் எனக்கு அந்த இது ஞாபகம் வந்தது, who am I அப்படின்னு எனக்கு ஞாபகம் வந்தது. கர்த்தர் மகிமைப்படுவாராக. இன்னும் ஐயாவை கர்த்தர் வல்லமையாக எடுத்து இன்னும் என்னை போல அநேகரை உருவாக்குறவராக சால்மனையாவும் சரி டேவிட்டாவும் சரி கர்த்தர் மாற்றுவாராக. ஏன்னா ஒவ்வொரு பேஸ் ஆஃப் லைஃப்பில் அவங்க மட்டும் சொல்லனா எனக்கு எதுவும் நடந்திருக்காது. ஏன்னா அந்த திருமணம் முதல் கொண்டு நான் கேட்டு தான் எல்லாம் செஞ்சேன். இது மட்டும் கர்த்தர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தரை நாம மகிமைப்படுவார்.